Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 6 Gravitation லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நீட் 2014 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸில் இருக்கும் அண்ட் தென் அதோட கிராவிடேஷன் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. லைட் கூட பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது பெண்ட் ஆகும், ஈவன் லைட் வந்து உள்ளே போச்சுன்னா வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன கொஸ்டின்னா எர்த்தோட ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட் ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் ஆனால் அது பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும், ஆர் எர்த் வந்து பிளாக் ஹோல் ஆகணும்னா அது எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் ஆகிருக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து மாஸ் ஆஃப் த எர்த். ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டும் எஸ்கேப் வெலாசிட்டியும் ரிலேட் பண்ண போகிறோம். ஏன்னா லைட் கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் பிளாக் ஹோல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் சியையும் எஸ்கேப் வெலாசிட்டியும் ரிலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2gm divided by r. இந்த இடத்துல mங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்போ இதுதான் சி. இதுலேருந்து நம்ம ஆர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வி நீட் டு ஸ்கொயர் திஸ். இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gm divided by r வரும். நமக்கு தேவை r. ஸோ r is equal to 2gm divided by இந்த c ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஜியோட வேல்யூ 6.67, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 10⁻⁻11. மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா -11, மாஸ் வந்து 5.98 இன்ட்டு 10⁻24 டிவைடட் பை 3 இன்ட்டு 10⁸8 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 6.67 இன்ட்டு 5.98 குரூப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 10⁻⁻24 இன்ட்டு 10⁻⁻11. ஓகே, ஸோ 10⁻24 - 11 வரும். ஸோ 13. ஸோ இன்ட்டு 13 டிவைடட் பை உங்களுக்கு 3 ஸ்கொயர் இஸ் 9 மல்டிப்ளைட் பை 10⁸8 த ஹோல் ஸ்கொயர் வந்து 10⁻16. ஓகே, இந்த 10⁻16 வந்து மேலே வரும்போது 10⁻−16 ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகும்? 10⁻13 இன்ட்டு 10⁻−16 வந்து 10⁻−3 இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் பண்ணலாம் ஏதாவது ஒன்று. ஸோ நான் வந்து 9 டைம்ஸ் இந்த 6.67 கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே இடத்துல 0 பாயிண்ட் வரும். உங்களுக்கு 7 9s are 63. ஓகே, அண்ட் தென் 4 9s are 36 அண்ட் தென் ரிமைனிங் 1 வரும். ஸோ 1. ஓகே, 0.741 மல்டிப்ளைட் பை 2 மல்டிப்ளைட் பை 5.98. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8.86 அந்த மாதிரி வருது இன்ட்டு 10⁻−3. இதை இன்னும் கூட அப்ராக்சிமேட் பண்ணலாம். இது வந்து 0.9 அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8.86 அகெயின் இங்கே எடுத்து 10⁻−2 ஆகிடும். ஸோ இது வந்து லெஸ் தேன் 1ங்கிறதுனால நம்ம அப்ராக்சிமேட்லி 10⁻−2 மீட்டர் தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து இந்த கொடுத்துருக்கிற ரேடியஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகும் பொழுது இட் கேன் ஆக்ட் அஸ் அ பிளாக் ஹோல். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பி 10⁻−2 மீட்டர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீட் 2013 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ஒரு கம்பைன்டு சீரீஸ் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனி சஜஷன்ஸ் யூ கேன் லீவ் the comment in the comment section. Thank you.